ஏன்டா வேலைக்கு போல? ஜோசியத்துல கண்டமா 6 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதாம்ண்ணே. சொல்லிட்டானா ஜோசியன்? அவன் சொல்லிட்டு அவன் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க நல்லா பசியா அலைஞ்சிட்டே இருக்கு. போடாடே போடா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. இன்னும் கடைக்கு போகாம இங்க வந்திருக்க? தொடையில பள்ளி விழுந்துச்சுப்பா. எடுத்து போட்டு போக வேண்டியதானே? அட நீ ஒண்ணு, தொடையில பள்ளி விழுந்தா 1 வருஷத்துக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி ஆகாதுன்னு சாஸ்திரத்துல போட்டிருக்கல. யோ, உன் தொடை என்ன பெரிய ரம்பா தொடையா? அதுல வந்து பள்ளி விழுற அளவுக்கு அதை ஏன்டா ஓபன் பண்ணி வைக்கிறீங்க? நான் பள்ளி சொல்றத கேட்டுதான் நடப்பேன். டேய், பள்ளி என்ன ஒன்ன பார்த்தாடா சொல்லுது சில்லி பையா? ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுடா. அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போறீங்க? நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை தப்பா சொல்லி இவரை வெட்டாம ஏன்டா அறிவுரை சொல்ல வந்தா ஏன்டா உடனே அருவாளை ஓங்குறீங்க? ஏன்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க, காக்கா கத்துறா கத்து வருதுங்கிறீங்க, ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்கடா. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார் வந்தாலும் முடியாதுடா.